அமைச்சரவை கூட்டத்தில் அரசு கொள்கை முடிவு எடுத்து 12,000 பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று மயிலாடுதுறையில் நடைபெற்ற பகுதி நேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் மாநில செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மயிலாடுதுறையில் பகுதி நேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் மாநில செயற்குழு கூட்டம் மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சரவை கூட்டத்தில் அரசு கொள்கை முடிவு எடுத்து 12,000 பகுதி நேர ஆசிரியர்களை திமுக தேர்தல் வாக்குறுதி 181 படி பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் 13 ஆண்டு கால தற்காலிக பணியை நிரந்தர பணியிடங்களாக மாற்ற வேண்டும். 12,500 ரூபாய் தொகுப்பூதியத்தை கைவிட்டு காலமுறை சம்பளத்தில் பணியமர்த்த தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் பகுதி நேர ஆசிரியர்களாக 12,000 பேர் பணிபுரிஞ்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு இப்போ 12,500 தான் சம்பளம் கிடைக்குது. இந்த காலத்தில் இந்த 12,500 சம்பளத்தை வச்சு நாங்கள் என்ன செய்ய முடியுங்கிறத முதலமைச்சர் கருணையோடு பார்க்கணும். திமுக தேர்தல் வாக்குறுதியில் பணி செய்யதா சொன்ன முதலமைச்சர் 40 மாதங்களாகியும் இன்னும் அந்த கோரிக்கையை நிறைவேற்றவே இல்லை. இதனால் நாங்கள் ரொம்ப நலிவடைஞ்சிருக்கோம், பாதிக்கப்பட்டிருக்கோம். பணி நிரந்தரம் செஞ்சால் தான் எங்களுக்கு 30,000 அளவில் சம்பளம் கிடைக்கும். அதோட எந்த ஒரு பண சலுகையும் கிடைக்காம நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். பனிக்காலத்தில் இறந்தால் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதனால் எங்களுக்கும் 10 லட்சம் பணம் வழங்கணும். அதுபோல் மருத்துவ காப்பீடு 10 லட்சம் கொடுக்கறதா போன வருஷம் சொன்னாங்க. ஒரு வருஷம் ஆக போகுது, இன்னும் அந்த மருத்துவ காப்பீடு 10 லட்சத்தையும் அதுக்கான ஆணையம் பிறப்பிக்கல, அதை செயல்படுத்தவும் இல்லை. அதுபோல் பகுதி நேர ஆசிரியர்கள் முழு நேரமாக எங்களை பணியமர்த்தணும், எல்லா நாளும் வேலை வழங்கணும். ஒரு ஆசிரியருக்குள்ள தகுதி எல்லாத்தையும் எங்களுக்கு வழங்கணும்னு பலமுறை கோரிக்கை வச்சுருக்கோம். அதனால் வரப்போகிற 13ஆம் தேதி நடக்கிற அமைச்சரவை கூட்டத்தில் திமுகவோட தேர்தல் வாக்குறுதியாக உள்ள 181 நிறைவேற்றி பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யணுங்கிற ஒரு தீர்மானத்தை அரசு கொள்கை முடிவாக வெளியிட்டு இந்த 12,000 பேர் குடும்பத்துக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும். இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நாங்கள் கேட்டுக்கிறோம். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.